வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ வந்து பதிவேற்றம் செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டினியூவாக நடந்துகிட்ருக்குது. அதோடு வந்து எக்ஸாம், ப்ராஜெக்ட்ஸ், வேலை அந்த மாதிரி இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து 2 வீக்ஸ்க்கு ஒருக்கா, 3 வீக்ஸ்க்கு ஒருக்கா, 1 மந்த்க்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நான் டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இல்லைன்னா வீக்லி ஒரு 2 வீடியோ இருந்தாலும் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் லாக்டவுன் வேறையா, ஸோ அதால் வெளியில் எங்கேயும் போக முடியாது. ஏதாவது சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்டிருந்ததால் அம்மா வந்து எண்ணெய் புட்டு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து எங்களோட அம்மம்மாவோட ரெசிபி, ரொம்ப நல்லா இருக்குது. முழுத்தம்மா வச்சு தேங்காய் வச்சு இந்த சாப்பாடை வந்து அம்மா செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எண்ணெய் புட்டு செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும். 20 minutes later. முதலாவதாக வந்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி சொன்னால், நான் 2 தேங்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ மாடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் தேங்காய் சேர்க்கணும். நாங்கள் வந்து ஒரு 3 சுண்டு தான் எடுத்துட போகிறோம். அதால் எங்கள் அம்மா இப்போ சொல்லியிருக்காங்க, தான் வாரத்துக்கு இடையில் இந்த 2 தேங்காயையும் திருவி பால் எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க. நான் திருவெல்லாம் இல்லை, உடைச்சு மிக்சியில் போட்டு அடித்து பால் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இந்த 2ஐயும் ஃபஸ்ட்டு உடைச்சு பால் எடுத்து வச்சிடலாம். இப்போ தேங்காய் எல்லாத்தையுமே வந்து வெட்டிட்டேன். இது என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால், மிக்சியில் போட்டு அடித்து முதலாவது பால் எடுக்க போகிறேன். இதுக்குள்ள கொஞ்சம் தேங்காய் அடித்ததோட கொஞ்சம் நீங்கள் பாலும் தண்ணியும் விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் பால் நல்லா கட்டியாக வரும். அடுத்ததாக வந்து நாங்கள் புட்டு அவிக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2 சுண்டு உளுத்த மாவும் 1/4 சுண்டு அரிசி மாவும் போட்டு இதுக்கெல்லாம் அம்மா வந்து நல்லா அரித்து எடுத்து வச்சுருக்குறாங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்துக்குள்ளே வந்து நீங்கள் அந்த மாவை கொட்டிட்டு அப்புறம் நல்லா ஹீட்டாக வந்து சுடுதண்ணி வச்சுட்டு கொஞ்சம் அந்த மாவுக்குள்ளே உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு கிண்டி கொண்டு இருக்கணும். ஒரேடியாக நீங்கள் அப்படியே தண்ணியை ஊற்றினீங்கன்னா களி போல் ஆகிடும். களி போலையும் ஆகக்கூடாது, மாதிரியும் இருக்கக்கூடாது. அந்த தண்ணி விட்டு அந்த ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வந்து வார அளவுக்கு நீங்கள் கிண்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டி கொண்டே இருக்கணும். களி மாதிரி ஆக்கக்கூடாது, ஏன்னா நாங்கள் இப்போ புட்டு அவிக்க போகிறோம். அம்மா இப்போ வந்து புட்டை நல்ல பதத்துக்கு கிண்டி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு பதத்துக்கு தான் நீங்கள் வந்து இந்த புட்டை எடுக்கணும். ரொம்ப தண்ணியும் இல்லை, ரொம்ப களியும் இல்லை, ஒரு மீடியம் பதத்தில் வந்து இந்த புட்டை அம்மா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ஒரு மூடலுக்கு ஒரு பனையோலையால் செஞ்ச ஒரு விற்கிற மூடல் அதுக்குள்ளே வந்து கொட்டிட்டு நாங்கள் வந்து அந்த புட்டை வந்து ஃபுல்லாக கொத்த போகிறோம். இப்போ அந்த புட்டு எல்லாமே அந்த மூடல் தட்டுப்பட்டிக்குள்ளே வந்து கொட்டிட்டு அதை வந்து அம்மா நல்லா பிணையிறாங்க. பிணைஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த புட்டை வந்து ஒரு டம்ளர், அந்த வாய் வந்து நல்லா கூராக இருக்கிற மாதிரியான டம்ளர் அதில் வச்சு நாங்கள் வந்து கொத்த போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த மாதிரியான ஒரு டம்ளர் வச்சு தான் இந்த புட்டை வந்து இன்றைக்கி கொத்தி எடுக்க போகிறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் கொத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். புட்டும் வந்து அந்த வந்து கரெக்டாக கொத்தி ஒரு பதத்துக்கு வரும்.
இந்த புட்டை வந்து நீங்கள் கொத்துறப்போ ரொம்ப பெருசாயும் கொத்தக்கூடாது, ரொம்ப குட்டியாக அந்த மாதிரியும் நீங்கள் கொத்தக்கூடாது. ஒரு அளவான ஒரு சைஸில் தான் வந்து நீங்கள் கொத்தி எடுக்கணும். புட்டை கொத்தி எடுத்தாச்சு. இந்த மாதிரியான ஒரு பதத்தில் வந்து நீங்கள் இந்த புட்டை எல்லாத்தையுமே வந்து கொத்தி எடுக்கணும். ரொம்ப குட்டியும் இல்லை பெருசும் இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அம்மா இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, அந்த கொத்தின புட்டை எல்லாத்தையுமே வந்து நீத்து பட்டிக்க வச்சு அப்படியே அவிக்க போகிறாங்க. உங்ககிட்ட நீத்து பட்டி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அம்மா லைட்டும் போட்டுருங்க. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து நீத்து பட்டி புட்டை அவிக்கிறது. ஸோ நாங்கள் இதுக்குள்ள தான் வந்து அவிக்க போகிறோம். இப்போ கொண்டு நான் ஓடி போய் வச்சுட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து முதல் பால் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ ஒரு கிண்ணம் நிறைய முதல் பால் இருக்குது. அதுக்கு பிறகு 2ஆம் பால் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்குள்ள சர்க்கரையும் போட்டு கொஞ்சமாக சீனியும் போட்டு, நீங்கள் சர்க்கரை மட்டும் போட்டால் போதும், இல்லாட்டா சீனி போட்டிங்கன்னாலும் ஓகே, போட்டுட்டு அடுப்பில் வந்து வைக்க போகிறோம். இப்போ புட்டை வந்து இப்போ பால் எல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ புட்டு வந்து அவிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் வந்து புட்டை இறக்கி பார்க்கலாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ புட்டு வந்து உடனே வந்து உருத்திடணும். அப்படின்னு அவிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படியே இன்னும் கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ வந்து புட்டை எல்லாத்தையுமே அவிச்சிட்டு ஆற விட்டுருக்குறேன். எதுக்கு இன்றைக்கு கொஞ்சம் இன்னும் கருப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் போட்ட அரிசிமா வந்து சேரல் அரிசி, அதால தான் கொஞ்சம் இது வந்து கருப்பாக இருக்குது. நீங்கள் வந்து சிவத்து அரிசி போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் வெள்ளை அரிசி வெள்ளை அரிசி போட்டிங்களேன். அவள் சிவப்பரிசியே சேரல் அரிசி. வெள்ளை அரிசி போட்டிங்களேன்னு சொல்லி சொன்னால் இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த 2ஆம் பாலுக்குள்ள வந்து 1/4 கிலோ சர்க்கரை வந்து நாங்க இதுக்குள்ள சேர்க்க போறோம். ஸோ நீங்க வந்து இனிப்பு அதிகமா சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இனிப்பே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சீனி கொஞ்சம் சேர்த்தீங்கன்னாலும் ஓகே. இப்போ நாங்கள் வந்து இதை அடுப்பில் வைக்க போறோம். இப்போ வந்து அடுப்பில் வந்து வச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுக்குள்ள சர்க்கரையும் சீனியும் 2ஆம் பாலும் தான் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைய ஆரம்பிச்சிருக்குது சர்க்கரை. இப்போ வந்து சர்க்கரையும் 2ஆம் பாலும் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. அடுத்தது வந்து நாங்கள் அதுக்குள்ள புட்டை போட போகிறோம். இப்போ நான் வந்து கொஞ்சம் பட்டி சுடலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் உருளைக்கிழங்க வெட்டி கொண்டு இருக்கிறேன். இப்போ பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதுக்குள்ள புட்டை சேர்க்கிறோம். 20 minutes later. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து முதல் பால் கொஞ்சம் சேர்க்கிறோம். அப்போ கொஞ்சம் எங்களோட அம்மா ஒரு 5லேருந்து 6 கரண்டி வரைக்கும் இதுக்குள்ள வந்து பால் சேர்த்துருக்குறாங்க. பாலெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து கிண்டிக்கொண்டே இருக்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே வந்து கிண்டி இந்த பதத்துக்கு கொஞ்சம் வார மாதிரி பார்த்துக்கணும். இந்த திக்னஸ் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு அதை வந்து நீங்கள் அடுப்புலையே விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அடுப்பில் இருக்கிற அந்த ஹீட்டிலேயே அந்த எண்ணெய் புட்டு இருந்து இன்னுமே கொஞ்சம் ஹீட்டாகி என்ன செய்யுமென்னு சொல்லி சொன்னால் இந்த பதத்திலேருந்து இன்னுமே கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். ஸோ இறுகி வரும்போது உடனே நீங்கள் சாப்பிட வேணாம். உடனே சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து உடனே அந்த நிறைய டேஸ்ட் தெரியாது. சுட சுட சாப்பிட கொஞ்சம் நேரம் நீங்கள் லேட்டாக சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
3 hours later. 3 மணித்தியாலத்துக்கு பிறகு இப்போ அந்த எண்ணெய் புட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. இதில் வந்து நல்ல திக்காகிட்டுது. இப்போ அந்த தேங்காயில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வந்து அந்த புட்டுக்குள்ளே எல்லாம் போய் நல்லா இறுக்கி நல்ல டேஸ்ட்டோட கொடுத்துச்சுது. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கு வந்து எண்ணெய் புட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துனாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.